பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. காலையிலே அவருடைய ஆலோசனை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த காலவெளியில் வந்திருக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத நாளாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஆமென். தெய்வமே ஏசப்பா, thank you Lord. ஏசப்பா ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரம் அப்பா. மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா. உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே என்று சொல்லி அவரை பாடுவோம். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தே, பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே கண் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2008 வருஷத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் தோல்வியின் சின்னங்கள் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அந்த நாளின் ஆசீர்வாதமான வார்த்தைகளாய் இருந்தது என்று சொல்லி ஜனங்கள் சொல்லி ஆவிக்குள்ளே பலனடைந்தார்கள். ஆகவே அந்த செய்தியை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று திரும்பவுமாக நாங்கள் ஒளிபரப்பு செய்ய இருக்கிறோம். இந்த வார்த்தையை ஏற்கனவே கேட்டவர்கள் நீங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்கும், இந்த வார்த்தையை கேளாதவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் இந்த வார்த்தை கடந்து வருகிறது. இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயம் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கேளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லூக்கா 5:9 அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை, மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகள் அமிழத்தக்கதாய் நிரப்பினார்கள்.
சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். 9வது வசனம், அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு குழந்தை யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னான். கரங்களை உற்சாகமாக தட்டி ஆண்டவருக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் தோல்வியின் காரணங்கள் என்கிற தலைப்பில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தைகள் என்னை பலப்படுத்திற்று, என்னை சரிப்படுத்திற்று. ஆகவே இதை நான் தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறேன். கருத்தாய் கவனியுங்கள், குறித்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வராதபடி நீங்கள் ஜெயம் பெறுகிறவர்களாய் உங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். ஜெய கிறிஸ்து ஜெயப்பாதையில் உங்களை நடத்துவாராக. கைதட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாகவே நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி, ஜெய துதிகளையே செய்வோம். ஜெய ஹல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். கைதட்டிலாம் பாடுவோம். ஜெய செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி, ஜெய துதிகள் ஏற்றுவோம். ஜெய ஹல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை நாம் சோதரிப்போம். தோல்வியின் காரணங்கள் என்று நான் ஏன் இந்த செய்திக்கு தலைப்பு கொடுத்தேன்? லூக்கா 5:5 பாருங்கள். பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒரு மீனும் கிடைக்கவில்லை. இது தோல்வி அல்லவா? ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டான் ஒரு மீனவன், அவன் வலையிலே ஒரு மீனும் விழவில்லை. அப்படியானால் அந்த மீனவனுக்கு தோல்விதானே? அவன் முயற்சி பலன் தராமல் போய்விட்டதே. அவன் முயற்சித்து ஜெயிக்க முடியாமல் போய்விட்டதே. அவன் முயற்சித்து வலைகளை வீசியும் அவனுடைய வலைகளை எந்த மீனும் விடவில்லையே. அவன் எடுத்த எல்லா முயற்சியும் தோல்வியிலே முடிந்து விட்டது. ஆகவே லூக்கா 5:5 ஒரு தோல்வி மனிதனின் வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு தோல்வி அடைந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ராத்திரி முழுக்க பிரயாசப்பட்டேன், ஆனால் ஒரு மீனும் என் வலையில் வந்து விடவில்லை. இன்றைக்கும் இந்த காலகரையில் தேவ வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உழைக்கிறேன், கஷ்டப்படுகிறேன், முயற்சி எடுக்கிறேன், பாடுபடுகிறேன், ஓடுகிறேன், சாடுகிறேன், ஏதோ செய்து பார்க்கிறேன், ஆனால் என்னால் வெற்றி அடைய முடியவில்லை. ஆவிக்குரிய காரியத்தில் என்னால் வெற்றி அடைய முடியவில்லை. குடும்ப காரியத்தில் என்னால் வெற்றி அடைய முடியவில்லை. உலக பிரகாரமான காரியங்களில் நான் வெற்றி அடைய முடியவில்லை. நான் தொடும் காரியமெல்லாம் கை நழுவி போகிறது. நான் அந்த வேலையை செய்தால் அது எனக்கு வாய்க்கவில்லை. வேறொருவன் அதை செய்கிறான், அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நான் ஒரு ராசி இல்லாதவனாக இருக்கிறேன். என்னை சுற்றிலும் தோல்விகள் தான் நிறைய இருக்கிறது. நான் பெற்ற வெற்றிகள் 1, 2, 3 என்று எண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நான் அடைந்த தோல்விகள் எண்ண முடியாததாக இருக்கிறது. நான் தோல்வி உள்ளவனாக இருக்கிறேன். என் குடும்பம் தோல்வியிலே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்க்கிறதெல்லாம் தோல்வியில் முடிகிறது என்பது உங்கள் அங்கலாய்ப்பா? பேதுருவை கவனியுங்கள். அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, ராத்திரி முழுக்க பிரயாசப்பட்டேன். ராத்திரி கொஞ்ச நேரம் அல்ல, ராத்திரி தொடங்கி விடியற் காலம் மட்டும். அதற்கு பேர் தான் ரா முழுவதும் அர்த்தம். ரா முழுவதும் நான் பிரயாசப்பட்டும் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. இதுதான் ஒரு தோல்வி மனிதன் சொல்லும் வார்த்தை. எனக்கு ஒன்றும் கிடைக்கல என்று அவன் சொன்னான். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நாம் ஆராதிக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள்.
தோல்வி என்ற சிந்தையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? என்னுடைய காரியத்திற்கு நான் இந்நேரம் எங்கோ இருந்திருக்க வேண்டும், ஆனால் என்னை சுற்றிலும் தோல்விகளா இருக்கிறது என்பது உங்கள் அவல நிலையா? அருமையானவர்களே, நம்முடைய தலைவராகிய இயேசுவை பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஆராதிக்கிற இயேசு தோற்று போனவர் அல்ல. நாம் ஆராதிக்கிறவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், வியாதியை ஜெயித்தவர், அந்தகார இருளை ஜெயித்தவர், சகலவித பிரச்சனைகளை ஜெயத்த ஜெய கிறிஸ்து தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். கைதட்டி கர்த்தரை சோதரியுங்கள். அல்லேலூயா. நாம் எல்லாரும் சொல்றல்ல, இயேசுவின் இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தம் எனக்குள் ஓடுகிறது என்று சொல்லுகிறோமே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தோல்வி அடைந்த இரத்தம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயித்து காட்டிய இரத்தம். அந்த இரத்தம் இதுவரைக்கும் தோற்றதாய் சரித்திரமே இல்லை. அது பாயும் இடத்தில் எல்லாம் வெற்றிதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்களுக்குள்ள ஓடுமானால் நீங்களும் நானும் ஜெயிக்கிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தோற்க நமக்கு அவசியம் இல்லை. நாம் தோல்வி அடைய பிறந்தவர்கள் இல்லை. கொஞ்சம் கவனிங்க விசுவாசிகள், கொஞ்சம் கவனிங்க. தோல்வியை சம்மதிக்காதீங்க, தோல்வியை காரணப்படுத்தாதீங்க. என் தலையெழுத்துங்க, அது வந்துதான் ஆகும். நான் செஞ்சதுக்கு அது இன்னைக்கு தோல்விதான், அது அது ஒண்ணு செய்ய முடியாதுங்க, அது வரதாங்க செய்யும். தோல்விக்கு நீ மதிப்பு கொடுக்காதே. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறேன், தோல்வியை அட்ஜஸ்ட் பண்ணாத, தோல்விக்கு ஒரு காரணம் காட்டாதே. இது எல்லாம் தோல்வியெல்லாம் வரத்தான் செய்யும், அதுக்கப்புறம் தான் வெற்றி வரும் அப்படின்னு சொல்லி தோல்வியை நீ வரவேற்காதே. தோல்வியை நீ அது சரி என்று அதை உனக்கு ஏற்ற விதமாய் சொல்லாதே. நான் சொல்லுகிறேன், தோல்வியை முதலாவது மறுதலியுங்கள், தோல்வியை மறுங்கள், தோல்வியை வெறுங்கள். நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள ஓடுது, நான் எந்த விஷயத்தை நான் தோக்க கூடாதுன்னு ஒரு உறுதி எடுக்கிறேன். கைதட்டி கர்த்தரை சோதரிப்போமா? எல்லாரும் கர்த்தரை சோதரிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதல்ல தோல்வியை சாதகப்படுத்தாதீங்க, தோல்வியை முதலாவது வெறுத்து விடு, தோல்வியை முதலாவது மறுத்து விடு, தோல்வியை நீ புறக்கணி. நீ ஏன் தோல்விக்கு மதிப்பு கொடுக்க கூடாது? நீ சொல்லணும், நான் தேவ பிள்ளை, இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள ஓடுது, அது எப்படி தோல்வி வரலாம் எனக்கு கேட்கணும். நான் எப்படி தோக்கலாம் ஒரு கேட்கணும். தாவீது இடத்துல சொல்றேன், ரொம்ப பிடிச்ச வசனம், நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும்? கேள்வியை பாத்தீங்களா? தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நாளைக்கு சந்தோஷம் வந்துடும் அப்படி சொல்ல தாவீது. ஏன் திரியணும்? நானு என் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும்? என்னுடைய கர்த்தர் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிற எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். நான் எப்படி தோக்கலாம்? நான் தோக்கக்கூடாது, எனக்கு தோல்வி வரக்கூடாது, எனக்கு தோல்வி எப்படி வரலாம் அப்படின்னு விசுவாசிகள் கேட்கணும். அப்படி எப்ப கேள்வி எழும்புதோ அப்பதான் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாறுதல்கள் உண்டாக தொடங்கும். கைதட்டி சொல்றேங்க. நீங்க ஒரு வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாலும் சரிதான், ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரிதான், அல்லது நீங்களாகவே ஒரு சொந்த நிறுவனங்களை நடத்துகிறவங்களா இருந்தாலும் சரிதான், அல்லது நீங்கள் ஒரு கீழே வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஒரு ஓனரா இருந்தாலும் சரிதான், நீ ஒரு படிக்கிற மாணவியா இருந்தாலும் சரிதான், காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரிதான், பள்ளிக்கூட மாணவரா இருந்தாலும் சரிதான், நீ எந்த தொழில் செய்கிறவனா இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஊழியம் செய்கிறவனா இருந்தாலும் சரிதான், எந்த விஷயத்திலும் நாம் தோற்கவே கூடாது. ஏன்னா நமக்குள்ள தோல்வியின் ரத்தம் ஓடல, நமக்குள்ள ஜெயித்தவரின் ரத்தம் தான் ஓடுகிறது. கைதட்டி எல்லாரும் கர்த்தரை சோதரிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, தோல்வி போல சில தோற்றங்கள் தெரியலாம், ஆனா உண்மைக்கு நம்ம தோக்க கூடாது. சில நேரங்களில் அப்படியே எல்லாம் தோத்துற மாதிரி, எல்லாம் முடிஞ்சிடற மாதிரி, நம்ம கதையெல்லாம் பினிஷ் ஆயிடுற மாதிரி, தீர்ந்து விட்ட மாதிரி ஒரு தோற்றம் வரும். அதுக்கு பேர் தோல்வி இல்ல, முடிவுதான் ரொம்ப முக்கியம். நம்மை சுற்றிய தோல்விகள் போல மேகங்கள், கருமேகங்கள் அப்படி அப்படியே எழும்பி நம்முடைய வாழ்க்கையை மோதி அடிக்கிற மாதிரி வரலாம். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய
தூக்கி எடுப்பார். கைதட்டி ஆண்டவரை சோதரிப்போமா? கைதட்டி எல்லாரும் கர்த்தரை சோதரிங்க. நம்முடைய தேவன் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள ஓடுது. தோல்வியை நான் சம்மதிக்க மாட்டேன். கைதட்டி கர்த்தரை சொல்லுங்க, தோல்வியை நான் சம்மதிக்க மாட்டேன். தோல்வியை நான் சம்மதிக்க மாட்டேன். You have refused all defeats. You have refused all defeats. தேவனுடைய பிள்ளையே, தோல்வியை வெறுத்து விடுங்கள். எனக்கு எப்படி தோல்வி வரலாம்னு கேளுங்க. நான் ஜெபம் பண்றேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, மானமான தேவ அப்பத்தை புசிக்கிற தேவ ரத்தத்தை நான் பானம் பண்றேன், வசனத்தை படிக்கிற, பசுத்தமா வாழ்றேன். எனக்கு எப்படி தோல்வி வரலாம்னு கேட்கணும் நீங்க. ஆனா சைட்ல ஒதுங்கிலாம் அந்த மாதிரி வார்த்தை கேட்க முடியாது. எனக்கு எப்படி தோல்வி வரலாம் அப்படின்னு. உண்மையா தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், பக்தி உள்ளவர்களுக்கு நான் சொல்றேன், நீதிமான்களோடு பேசுகிறேன், ஆவிக்குரியவர்களோடு கூட பேசுகிறேன், உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசுகிறேன். தோல்வி எனக்கு எப்படி வரலாம் அப்படின்னு கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையான ஒரு தேவ பிள்ளை பாவத்தை ஜெயிக்கிறவனாய் இருப்பான், சோதனையை ஜெயிக்கிறவனாய் இருப்பான், சூழ்நிலைகளை ஜெயிக்கிறவனாய் இருப்பான், வியாதிகளை ஜெயிக்கிறவனாய் இருப்பான், மனுஷர்களை ஜெயிக்கிறவனாய் இருப்பான், இனத்தை ஜெயிக்கிறவனாய் இருப்பான், ஜனத்தை ஜெயிக்கிறவனாய் இருப்பான், பொதுமக்களை ஜெயிக்கிறவனாய் இருப்பான், அரசாங்கத்தை ஜெயிக்கிறவனாய் இருப்பான், கண்ணீரை ஜெயிக்கிறவனாய் இருப்பான், சந்தோஷங்களை ஜெயிக்கிறவனாய் இருப்பான். அல்லேலூயா. ரெண்டு வார்த்தை சொன்ன கடைசியா, கண்ணீரையும் ஜெயிக்க தெரியணும், சந்தோஷத்தையும் ஜெயிக்க தெரியணும். நான் சொல்லுகிற செய்தி எல்லாத்தையும் டச் பண்றேன். ஜெயம் என்பது ஏதோ உன்னுடைய பொருளாதாரத்தில் மாத்திரம் சொல்லல, உனக்கு வர்ற சந்தோஷத்தை கூட உனக்கு ஜெயிக்க தெரியணும், உன்னுடைய கண்ணீரையும் ஜெயிக்க தெரியணும். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா சோர்வுகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்துட்டா கோயிலுக்கு வரமாட்டாங்க. அப்படியே கோயிலுக்கு வந்தாலும் பாட மாட்டாங்க. அப்படியே பாடினாலும் சும்மா வெறுமையா பாடுவாங்க, கை தட்ட மாட்டாங்க. வெறுமையா போக காரணம் அவங்களை சுத்திலும் பல விதமான பிரச்சனை, கண்ணீர், வேதனை, துயரம். அதனால அவங்க கர்த்தரை தேட மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பிரச்சனை உன்னை ஜெயிச்சிருச்சு, நீ தோத்துட்டன்னு அர்த்தம். இப்படி ஒரு சில விசுவாசிகள் தோல்வி அடைஞ்சிடறாங்க. ஒரு சில ஆட்களுக்கு வேலை நல்லா கிடைச்சா, பாக்கெட்ல பணம் ரொம்பிட்டா, அவர்களுக்கு இடைவிடாத வேலை வந்துட்டா, ஆண்டவருக்கு ஒரு பெரிய நாமத்தை போட்டு வேலை வரல, சொந்தக்காரன் வந்துட்டான் வரல, அங்க வந்துட்டார் வரல, அப்படி என்று நமக்கு வருகிற நிறைவில் நாம் இயேசுவை விட்டு விடுகிறோம். அப்ப என்ன வருது பாருங்க, வேலை சில நேரத்தில் நம்மை ஜெயித்து விடுகிறது, பணம் நம்மை சில நேரத்தில் ஜெயித்து விடுகிறது, சில நேரத்தில் வசதிகள் ஜெயித்து விடுகிறது. அப்படியா? ஒரு தேவ பிள்ளை இருக்கணும், எவ்வளவு பணம் போரா இருக்கட்டும், கர்த்தரை தான் சேவிப்பேன். எந்த பணம் எங்க மூளை கடந்துட்டு போட்டோம், எந்த பணமும் என்ன ஜெயிக்க முடியாது, நான் தான் ஜெயிப்பேன். கைதட்டி கர்த்தரை சொல்றீங்க. அல்லேலூயா. சார், நீங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் ஜெபம் பண்றேன். நீங்க எல்லாம் கார்ல வரணும், ஆனா நிறுத்ததான் இடம் இல்லை, தோத்துறோம். அதுக்காக தேவன் சீக்கிரமா எல்லாருக்கும் தருவார், விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் தான் நான் மனதார விரும்புகிறேன். நீங்க சௌரியமா இருக்கணும் தான் விரும்புறேன். ஏன்னா நீங்க எல்லாம் கார் வாங்கினா எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுப்பீங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும் விரும்புறேன். ஆனால் நீங்கள் எவ்வளவு வசதியோ இருந்தாலும் அந்த வசதியிலே நீங்கள் மதிமயங்காதபடி அதிலேயும் ஜெயித்து கர்த்தரை தான் தேட வேண்டும். கைதட்டி கர்த்தரை சொல்லுங்க. சார், வேலை இல்லைன்றதுக்காக கர்த்தரை தேடுறது பெருசு இல்ல. வேலை இருந்தாலும் அதை தள்ளிவிட்டும் என்னால் தேவனை தேட முடியும் என்று சொல்லுகிறவன் தான் ஜெயிக்க தெரிந்தவன். சூழ்நிலை ஜெயிக்கணும் சார், ஜெயிக்கணும். சாவ வரைக்கும் தான் உனக்கு வேலை இருக்க போது. நிறைய பேர் சொல்றாங்க, இப்போதான் வேலைக்கு தாங்க போயிட்டாரு, பொசுக்குன்னு போயிடுதுங்க. இப்ப சார் வரைக்கும் மனுஷங்க போறாங்க, வேலைக்கு தான் போறோம். இவர் வேலையை போட்டு ஒழிஞ்சு இவர் எப்ப தேவப்படியை செய்ய போற, எல்லா காரியம் நடக்குதான். ஆனால் எதுவும் என்னை தோற்கடிக்க கூடாது. நான் ஜெய வேந்தன். எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் இயேசு இயேசுன்னு தான் நான் சொல்லுவேன், ஒழிய நான் தோக்க மாட்டேன். இன்னைக்கு சொல்றேங்க, இது 2008. இன்னைக்கு இருக்கிற உங்க ஸ்டாண்டர்டை விட 2009 உங்க ஸ்டாண்டர்ட் இன்னும் கூடும். உங்க பணம் உங்களுடைய பண போக்குவரத்து இன்னும் கூடும். 2009 உங்களுடைய வசதிகள் இன்னும் பெருகும். ஒருவேளை 2009 இன்னும் யார் யார் கார் வாங்கன்னு தெரியாது. இன்னும் 2009 யார் சொந்த இடம் வாங்குவான்னு தெரியாது. இன்னும் நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க, நிச்சயமா வளருவீங்க.
ஆனால் உங்கள் ஆத்துமாவிலே கர்த்தரை குறித்த அந்த ஸ்டாண்டர்ட்ல மாத்திரம் நீங்கள் இடறி போகவே கூடாது. கை தட்டி கர்த்தரை சொல்லி உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை நீங்க அதை நீங்க கரெக்ட் பண்ணணும். நான் சபையில பார்க்கிற காரியம் என்னன்னா, நிறைய பேர் ஒண்ணு இல்லாத பொழுது தேவனை தேடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையினுடைய உண்மையை கண்டு, அவர்களுடைய ஆரம்ப நிலை ஜீவியத்தை கண்டு தேவன் அப்படியே வைக்க மாட்டார். ஒவ்வொருவரையும் உயர்த்துவார், ஒவ்வொருவரையும் உயர்த்துவார். உயர்த்தும் பொழுது நிறைய பேருடைய சிந்தை என்ன செய்து விடுகிறது, மாறிவிடுகிறது, பேச்சு மாறிவிடுகிறது, எண்ணங்கள் மாறிவிடுகிறது, கீழ்ப்படிதல் மாறிவிடுகிறது. அவருடைய இருதயங்களுக்குள்ள ஒரு முதலாளித்துவம் எண்ணங்கள் வந்து விடுகிறது, மேட்டுமைகள் வந்து விடுகிறது. அதெல்லாம் என்னன்னா, அவங்கள தோல்வி அடைந்தவர்கள் அர்த்தம். தோல்வி அடைந்தவர்கள். நான் சொல்லுகிறேன், இன்னும் உன் ஸ்டாண்டர்ட் எவ்வளவு கூடினாலும் உனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அந்த உறவு பாலத்தில் நீ இன்னும் உன்னை தாழ்த்தத்தான் வேண்டும், இன்னும் உன்னை அர்ப்பணிக்கத்தான் வேண்டும். எது வந்தாலும், என்ன நடந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமைகள் என் வாழ்க்கையில் வந்தாலும், எதுவும் என்னை தோற்கடிக்கவே முடியாது, எதுவும் என்னை ஜெயிக்கவே முடியாது. நான் எப்போது கர்த்தரைத்தான் சேவிப்பேன், எப்போது இவன் ஆண்டவரைத்தான் துதிப்பேன் என்று சொல்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாரும் சொல்லுங்களேன், என்னுடைய ஸ்டாண்டர்ட். எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, இங்கிலீஷ்ல சொல்லுவோமே, என்னுடைய ஸ்டாண்டர்ட் இன்னும் எவ்வளவு உயர்ந்தாலும், இன்னும் எனக்கு எவ்வளவு வசதிகள் வந்தாலும், இன்னும் எனக்கு எவ்வளவு பணங்கள் வந்தாலும், இன்னும் எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும், அவைகள் என்னை தோற்கடிக்க முடியாது. சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்தவர், நான் இயேசுவுக்காய் வாழ்வேன், இயேசுவுக்காய் ஜீவிப்பேன், இயேசுவுக்காய் உழைப்பேன். கை தட்டி கர்த்தரை துதிக்க மாட்டீங்களோ? நல்ல கவனிங்க, உங்களை உயர்த்துகிறவர் இயேசு என்பதை மாத்திரம் மறந்து விடாது. உங்களை உயர்த்துறவர் இயேசு மாத்திரம் மறந்துடாதீங்க. உங்களுடைய ஞானத்துல உயரல, உங்க அறிவுல உயரல, உங்க புத்தியில உயரல, உங்களை ஒவ்வொரு நிமிடமும் உயர்த்துகிறவர் இயேசு என்ற வெளிப்பாடு எத்தனை பேருக்கு இருக்கு? இயேசு இல்லாம எனக்கு உயர்வே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் ஜெயிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இப்போ பேதுரு சொல்றாரு, அவர் தோல்வி அடைந்தவராய் இருக்கிறார். இயேசு அவருடைய வாழ்க்கையில குறுக்கிட்டார். இங்கதான் விஷயம். தோல்வி அடைந்தவனுடைய வாழ்க்கையில் இயேசு என்ன செய்கிறார்? குறுக்கிடுகிறார். உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசன செய்தியை நான் சொல்லுகிறேன். 9ஆம் வசனம், அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம், லூக்கா 5:9, அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால். 5ஆம் வசனம் தோல்வி சார். இடையில இயேசு பேதுருவின் வாழ்க்கையில குறுக்கிட்டார். ஏதோ ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று. பைபிள் சொல்கிறது, பேதுருவுக்கு பிரமிப்பு உண்டாயிற்று. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. பிரமிப்பு என்றால் என்ன? நடக்க கூடாத ஒன்று நடந்து விட்டது. இன்னும் சொல்ல போனால், நடக்கவே முடியாது என்ற ஒரு விஷயம் நடந்து விட்டது. இது எப்படி நடக்கும் என்று யோசித்தேன், அது நடந்து விட்டது. ஆகவே உள்ளத்தில் ஒரு பிரமிப்பு. தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் தோல்வியின் எத்தனை ஆழத்தில் இருந்தாலும் என் சர்வ வல்லமை உள்ள தேவன் உன் வாழ்க்கையை குறுக்கிடுவாரானால் உன்னை ஜெயத்தின் உச்சியை நிறுத்துவதற்கு நான் பிரசங்கிக்கிற கர்த்தர் வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். ஏனென்றால் என் இயேசு ஒரு இடத்துல கூட தோற்று போனவர் இல்லை. கை தட்டி எல்லாரும் சொல்றீங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை தட்டி எல்லாரும் இன்னொரு விஷயம் கர்த்தரை துதிப்போம். Thank you Jesus. ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவருடைய வலையில ஒரு மீன் கூட இல்லை சார். இப்ப 2 படகு நிறைய மீன். பிரமிப்பு வராதா என்ன? என் வலையில மீன் வந்தா போதும் நினைச்சேன். அந்த வலையில ஒரு மீன் கூட இருக்கல. இயேசு என்கிற தெய்வம் என் வாழ்க்கையில குறுக்கிட்டார். ஒரு படகு மாத்திரம் இல்ல, 2 படகுகள் அமிழ்ந்து போகத்தக்கதான மீனை கொடுத்தாரே என்று அந்த மனிதன் எண்ணும் பொழுது பிரமிப்பு வராம இருக்குமாங்க. இன்னைக்கு நான் சொல்றது கதையா? நான் சொல்றது புராணமா? நான் சொல்றது நடக்காத ஒன்றா? நடத்தி காட்டுகிற வல்லமை நிறைந்த இயேசு கிறிஸ்து செய்து காட்டின, இன்றைக்கும் செய்ய விரும்புகிற அந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தர் பெரியவரும் மகிமை நிறைந்தவருமாய் இருக்கிறார். கைதட்டி எல்லாருக்கும் கரை நான் சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜெயிக்க நம்ம
அற்புதமாய் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனக்கு நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. நான் வேதத்திலே சில தோல்வியின் சின்னங்களை பார்க்கிறேன் பைபிள்ல. அவங்களை நம்ம இன்னைக்கு எச்சரிப்பா பார்ப்போம். இன்னைக்கு நான் பெயர்களை மாத்திரம் சொல்லிக் கொண்டு போவேன். நீங்கள் பெயரை குறித்து கொண்டு அந்த சம்பவத்தை நீங்கள் போய் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. எனக்கு டைம் இல்லை. முதலாவது, ஆதாம் ஒரு தோல்வியின் சின்னம். வித்தியாசமா இருக்கலாம் உங்களுக்கு. யோசித்து பாருங்கள். ஆதாம் தான் தேவனால் படைக்கப்பட்ட முதல் சிருஷ்டிப்பின் மனிதன். ஆதாம் ஒரு டிஃபீட்டட் மேன், தோல்வி அடைந்த மனுஷன். எப்படி சொல்றேன்? அவன் முதல் பிள்ளை கொலைகாரன் ஆயிட்டான். இரண்டாவது பிள்ளை கொலை பண்ணப்பட்டான். மனைவி பாவத்துக்கு உடன்பட்டான். இவனையும் பாவத்துக்குள்ளாக்கிட்டான். ஜெயித்த மனுஷனா ஆதாம்? ஆதாம கத்த சூப்பரா உண்டாக்கியிருந்த, அருமையா உண்டாக்கியிருந்த. பிறந்த ரெண்டு பிள்ளைகளும் ஒருத்தவன் கொலைகாரன் ஆயிட்டான், இன்னொருத்தவன் கொலை செய்யப்பட்டான். யோசித்து பாருங்க, ஜெயித்த மனுஷனா? அவன் குடும்பமே சீர்குலைஞ்சு போயிடுச்சு. காரணம் என்ன? இயேசுவுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனாங்க. நான் சொல்றேங்க, நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுக்கு யார் யாரெல்லாம் கீழ்ப்படியல அவங்க தோல்வி சின்னமாயிடுவாங்க. நீங்க தோல்வி சின்னமாயிடக்கூடாது. என்ன மாதிரி இடத்துல இருந்தா ஏதேன் தோட்டத்துல பைசோன் ஆறு, ஐபிராத் ஆறுன்னு சொல்லி ஆறா ஓடுது, கனிவர்க்கமா உள்ள இருக்கு. எவ்வளவு செழிப்பு, எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு மேன்மை. கொஞ்ச காலம் தான் நீடிச்சுச்சுங்க ஆதாமுக்கு. எல்லாமே டோட்டல், எல்லாமே முடிஞ்சு போச்சு. காரணம் கீழ்ப்படியாம. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆதாம் நமக்கு ஒரு தோல்வியின் சின்னமா இருந்து எச்சரிக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த செய்தி வழியா நீங்கள் புரிந்து கொள்வது என்ன? நான் கீழ்ப்படியாட்ட நானும் ஒரு ஆதாம போய் ஆயிடுவேன். எனக்கு என்னதான் இருந்தாலும் கொடுத்தவருக்கு கொடுக்கவும் தெரியும், கொடுத்ததை பிடுங்கவும் இயேசுவுக்கு தெரியும். மறந்துடக்கூடாது. நீ கூட சங்கீதத்தில் பார்த்தோம், விடுவிக்கவும் தெரியும், பீறி போடவும் தெரியும். அவர் இப்படியும் செய்ய தெரியும், அப்படி செய்ய தெரியும். காரணம், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. இயேசு கொடுத்ததை போய் புடுங்குவாரான்னு சொல்லி நீ திமிர்தாண்டா புடுங்கிடுத. வாக்குத்தத்தத்தையும் சொல்லுவார், வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். அவர் வாக்குத்தத்தை கீழ்ப்படியாமல் போனால் சொன்னதையும் செய்யாமலும் போவார். நீங்கள் அதை எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஆதாமுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் கீழ்ப்படியாமல் போனதினாலே அவன் வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட எல்லாம் அவனுக்கு வேதனையாய் போயிற்று. ஆதாம் ஒரு தோல்வியின் சின்னம். இரண்டாவது, பாபேல் கோபுரம் ஒரு தோல்வியின் சின்னம். ஏன் பாபேல் கோபுரம் ஒரு தோல்வியின் சின்னம் என்று சொல்லுகிறேன்? பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது பாதியிலே நின்று விட்டது. அது முழுமையாய் கட்ட வேண்டும் என்று நினைத்து தொடங்கப்பட்ட ஒன்று பாதியிலே என்ன செய்து விட்டது? நின்று விட்டது. எல்லாரும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய தொடங்கி அது பாதியிலே நின்று விடுமானால் நீங்கள் தோற்று போனவர்கள். தொடங்கினது முடிக்கல, அதுக்கு பேர் என்னது? தோல்வி. 29, 30, 31 ஆகிய தேதிகளிலே காணிக்கப்பட்டிருந்த உங்க பொருத்தனை போட்டீங்க. இந்த ஆண்டு முழுவதும் நான் செய்வேன் என்று போட்டீங்க. எத்தனை பேர் நின்னீங்க? எத்தனை பேர் ஆடி ஆடி வரீங்க? எத்தனை பேர் நடத்துறீங்க? இதை கிளற கை தூக்க சொல்ல உங்கள் ஆத்மாவை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் எதையாகிலும் டிசம்பர் மாதத்தின் இறுதியிலே இன்னென்ன காரியத்தை கர்த்தருக்கு செய்வேன் என்று தொடங்கி ஏப்ரலிலே அதை நீங்கள் அரைவாசி, கால்வாசி அல்லது முற்றிலும் அதை விட்டுவிட்டால் நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் தோல்வி அடைந்தவர்கள். பாட்டு பாடித்தா போதுமா? கோயிலுக்கு பைபிள் எடுத்துட்டு வந்த போதுமா? இப்படி செய்வேன், இன்னப்படி நடப்பேன், இப்படி இயேசுவுக்காய் உழைப்பேன், ஓடுவேன், ஊழியம் செய்வேன், சிறுப்பினுடைய ஊழியத்தை செய்வேன், ஜப கூட்டத்தை நடத்துவேன், கர்த்தருக்கு கொடுப்பேன், வாலிபர்களுக்கு மாதிரியா இருப்பேன், நான் அநேகருக்கு தேவ ஊழியத்தை செய்வேன் என்று அனல் பறக்க சொன்னீர்களே, அதெல்லாம் நின்று விட்டால் நான் சொல்லுகிறேன், you are a defeated man. நீ தோல்வி அடைந்த மனுஷன். உன்னால் செய்ய தொடங்க முடிந்தது, உன்னால் முடிக்க முடியவில்லை. ஒரு வீடை கட்டுகிறான், அந்த வீட்டை முடிக்கவில்லை என்றால் அவன் தோல்வி அடைந்த மனிதன் அல்லவா? ஒருவன் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான், அந்த வேலையை முடிக்கவில்லை, அவன் தோல்வி அடைந்த மனிதன் அல்லவா? ஒரு ஓட்ட பந்தயக்காரன் ஓடினான், ஆனால் ஓட்டத்தை முடிக்கவில்லை, அவன் ஒரு தோல்வி அடைந்த வீரன் அல்லவா? ஒருவன் ஒரு பிசினஸை ஆரம்பித்தான், அந்த பிசினஸை பாதியில் நிறுத்தி விட்டான், அவன் ஒரு தோல்வி அடைந்த மனுஷன் அல்லவா? ஒருவன் ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தான், ஆனால் அவன் ஜெபத்தை பாதியில் நிறுத்தி விட்டான், அவன் தோல்வி அடைந்த மனுஷன் அல்லவா? வேதத்தை வாசிக்க நினைத்தான், ஆனால் பாதியிலே வேதத்தை
செய்ய நினைத்த ஒன்று காரியம் தொடர்ந்தேர்ச்சியாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? நின்று போய்விட்டீர்களா? அநேகருடைய வாழ்க்கையில் இடையிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள், இடையிடையே ஏற்பட்ட கஷ்டங்களினால் அநேகர் தேவனுக்கென்று செய்ய இருந்ததை செய்யாமல் விட்டுவிட்டீர்கள். நான் சொல்லுகிறேன், அநேகர் புறப்பட்டார்கள், போய் சேரவில்லை. அநேகர் தொடங்கினார்கள், முடிக்கவில்லை. உற்சாகம் வந்தால் செய்வார்கள், உற்சாகம் இல்லாவிட்டால் செய்ய மாட்டார். அவர்களை தள்ளிவிட்டால் போவார்கள், தள்ளாவிட்டால் போக மாட்டார். சிலருக்கு சொன்னாதான் செய்வாங்க, சொல்லாட்டினா செய்ய மாட்டாங்க. இவர்கள் எல்லாம் தோல்வி அடைந்தவர்கள். பாபேல் கோபுரத்தை கவனியுங்கள். பாபேல் கோபுரத்தை நான் ஏன் தோல்வி என்று சொல்லுகிறேன்? தொடங்கப்பட்டது, முடிவு பெறாமல் இருக்கிறது. அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரிகிறது? அது ஒரு தோல்வியின் சின்னம். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், நான் எதையெல்லாம் தொடங்க, இந்த வருடத்தில் எதையெல்லாம் செய்ய நான் தீர்மானித்தேனோ அதை நீங்கள் செய்து முடித்தால் நீங்கள் ஒரு ஜெயித்தவர்கள். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா! தேவனுடைய பிள்ளையே, இது ஏதோ நான் பேருக்காக சொல்லவில்லை. இந்த செய்தியோடு என்னை அர்ப்பணித்து சொல்லுகிறேன். நான் எதை பொருத்தனை பண்ணி எதை செய்ய நானும் தடுமாறுகிறேனோ, I also defeated man. நான் சொல்கிறேன், நம்முடைய சபையில் இருக்கிற யாரும் தொடங்கியதை பாதியில விட்டுவிடக் கூடாது. நாம் எல்லாரும் முற்று முடிய ரட்சிக்கிறவர்களாய், முற்று முடிய நிலைத்திருக்கிறவர்களாய், முற்று முடிய செய்து தீர்க்கிறவர்களாய், செயல் தீரர்களாய் கர்த்தர் நம் சபையை மாற்றுவாராக. கைதட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் சொல்லியிருக்கிறோம். ஹல்லேலூயா! சூழ்நிலைகள் என்னைக்குமே சாதகமாக இருப்பதில்லை, கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஆனால் நீ கர்த்தருக்குள் பொருத்தனை பண்ணினவைகளில் உண்மையாயிருந்தால் நீ you are the winner man. கைதட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! லோத் ஒரு தோல்வியின் சின்னம். ஐயோ, தன் மனைவியை பாதியில உப்பு தூணாய் விட்டு அவன் மாத்திரம் ஓடுகிறான். மனைவி உப்பு தூணாய் இங்க நிற்கிறான், புருஷன் மாத்திரம் வர்ற, டக்கு டக்குன்னு வர்ற. அவன் ஒரு தோல்வியின் மனிதன். மனைவியை ஆதாயப்படுத்த தெரியாத லோத் ஒரு தோல்வியின் சின்னம். தன் பிள்ளைகளை சரியா நடத்த தெரியாதவன் லோத் நீதிமான் என்று வேதத்தில் அங்கொன்று இங்கொன்று சொல்லப்பட்டாலும் என் பார்வையில லோத் ஒரு தோல்வியின் சின்னமாக தெரிகிறான். காரணம், தன் மனைவியை முடிவரைக்கு நடத்த தெரியவில்லை, தன் பிள்ளைகளை சரியா நடத்த தெரியவில்லை. இவன் மாத்திரம் சரியா இருந்தான், அவனுடைய குடும்பத்தை நடத்த தெரியவில்லை. அன்பாய் ஒன்றை சொல்லுகிறேன், உங்களை இழிவுபடுத்த இந்த இப்போது நான் சொல்ல போகிற கருத்தை சொல்லவில்லை, அல்லது உங்களை நான் வருத்தப்படுத்த இந்த குறிப்பை இப்போது நான் சொல்ல போகவில்லை. ஏதோ உங்களை நான் சிறுமைப்படுத்த இப்போது இந்த குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லவில்லை, அல்லது உங்கள் உற்சாகத்தை குறைப்பதற்காக இந்த காரியத்தை நான் சொல்லவில்லை. என் வார்த்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை இன்னும் சத்தியம் என்கிற அந்த ரீதியிலே உங்களை உரமேற்றும்படி சொல்லுகிறேன். உங்கள் குடும்பத்திலே இன்னும் உங்கள் கணவன் ரட்சிக்கப்படவில்லை என்றால் சகோதரியே, நீ இன்னும் ஒரு தோல்வியின் சின்னமே. உன்னுடைய மனைவி இன்னும் உங்களுக்கு ரட்சித்தவரை சபைக்கு கொண்டு வரவில்லை என்றால் இன்னமும் நீங்கள் தோல்வியைத்தான் இருக்கிறீர்கள் என்பதை நான் சொல்லி காட்டி நீங்கள் இன்னும் ஜெயிக்க வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஜெயம் என்றால் என்ன? அடங்கா பிடாரித்தனமான கணவனையும் போராடி அழுது மாரடித்து புலம்பியாகிலும் அவரை சபையை உட்கார வைத்துவிட்டு சொல்ல வேண்டும், நான் ஜெயித்து விட்டேன். அடங்கா பிடாரியான ஒரு மகன் கோயிலுக்கே வர மாட்டேன்றான், ஊர் சுத்துறான், சினிமா பார்க்கிறான், ஞாயிற்றுக்கிழமை யாரும் நடக்கும்போது எங்கெங்கயோ சுத்துறான், ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான், டியூஷனே இல்லை டியூஷன் சொல்லிட்டு ஓடுறான். அப்படிப்பட்டவனுக்கும் தேவ வார்த்தையை சொல்லி அவனுக்காக அழுது புலம்பி அவனை உட்கார வைத்து சொல்ல வேண்டும், நான் ஜெயித்து விட்டேன். ஜெயம் என்றால் என்ன? என் குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்களை சபையில நிறுத்தி இயேசுவை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தாவே நான் ஜெயித்து விட்டேன் ஆண்டவரே. உலகத்தில் சிக்கியிருந்த என் கணவனை கொண்டு வந்து விட்டேன், உலகத்தில் சிக்கியிருந்த என் மனைவியை கொண்டு வந்துட்டேன், உலகத்தில் இருந்த என் பிள்ளையை கொண்டு வந்துட்டேன், என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நாங்கள் தேடுகிறோம், ஜெயித்து விட்டேன். I am a winner man. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நான் சொல்லுகிற இந்த செய்திக்கு உட்பட்டு உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத அங்கத்தில் இருப்பானால் சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் ஜெயித்தவர்கள். நீங்கள் மாரடித்து புலம்பும் பொழுது உங்களுக்கும் அந்த ஜெயத்தை இயேசு தருவார். கைதட்டி எல்லாரும் சொல்லுங்கள். ஹல்லேலூயா! லோத் ஒரு தோல்வி அடைந்த மனுஷன்.
தான் மாத்திரம் ஓட முடிந்தது. அவன் பிறகு அவனுடைய மனைவியும் வரவில்லை, அவருடைய பிள்ளைகள் வரவில்லை. தான் மாத்திரம் தனியாக எவ்வளவு காலம் வாழ்ந்தானோ அவனுடைய சப்ஜெக்டை ஆண்டவர் அதோடு நிறுத்தி விட்டார். ஒருவன் தான் ஓடி வந்தான். மனைவியும் கொண்டு வர தெரியல, பிள்ளையும் கொண்டு வர தெரியல. அப்படியே பிள்ளைகள் வந்தாலும் அந்த பிள்ளையோட வாழ்க்கை நாற்றம் பிடித்த வாழ்க்கையாய் போய்விட்டது. தேவனுடைய பிள்ளையே, சிலருக்கு அநேகர் பாருங்க, புருஷன் கோயிலுக்கு வரல, மனைவிக்கு அதை பத்தி அக்கறையே கிடையாது. வரலதான் ஜோம் பண்றேன் தோத்திரம் அப்படி அப்படின்ட்டு அப்படி போவார். இது என்ன ஜென்மமோ, இது எப்ப, இது இப்படி ஜோம் பண்ண எப்படி வருவார் அவர் தான் நல்லா லாக் ஆகியிருக்கிறார். நீ நல்லா அழுது போராட வேண்டாமா? இந்த பக்கம் அம்மா எங்க முடங்கி இருக்கு, ஐயா மாத்திரம் வருவார். இது எப்படி இருக்கும்? அப்படியே சபையில் அப்படி இருப்பட, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, குடும்பமா அந்த சபையில் ஆராதிக்கணும், குடும்பமா அந்த தொழுது கொள்ளணும், குடும்பமா அந்த கர்த்தரை ஆராதிக்கணும். அப்பதான் நீங்க சொல்லணும், நான் ஜெயித்து விட்டேன். ஹல்லேலூயா. ஏசாவை பாருங்க, ஒருவேளை ஆகாரத்துக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்துட்டு நிக்கிறானே, இவன் எம்மா மேலே சாப்பாட்டுறாமனா இருப்பான் பாருங்க. ஒரு 10 நாள் ஆகாரத்துக்காக, ஒருவேளை ஆகாரத்துக்காக தன் சொத்தையே விட்டுட்டானா இவன் எவ்வளவு பெரிய கூமுட்டேனா, இவன் கூறு கட்டவனா இருப்பான் பாருங்க. மதியானம் வந்தானா, தம்பிக்கான சிவப்பான கூழை கரைச்சிருந்தானா, டே ரொம்ப பசியா இருக்கா கூழ் கூடான்னு கேட்டானா, தம்பிக்கான கேட்டான உன் சொத்தெல்லாம் கொடுத்து நான் கூழ் கொடுக்குறேன்னா, இந்த படுபாவில சொத்தெல்லாம் கொடுத்துட்டு கூழ வாங்கி குடிச்சானாமே. இது என்ன வயிறு பாருங்க, இந்த வயிறா கடலா சாலா தெரியல. எத்தனை சிற்றின்ப பிரியன் பாருங்கள். இவனெல்லாம் எப்படி வெற்றியின் சின்னம் என்று சொல்ல முடியும்? ஒரு வேளை ஆகாரத்துக்காக, ஒருவேளை போஜனத்துக்காக தன் ஜீவகாலம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய ஒன்றை இழந்து போனானே, இவனை வெற்றியின் சின்னம் என்று நான் சொல்ல முடியுமா? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த உலகம் ஒரு வேளைக்கு தான் இன்பம். அந்த இன்பத்துக்காக உன் ஜீவகாலம் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டியதை நீ அலட்சியம் பண்ணுகிறாய். இந்த உலகத்தை சுத்திப்பார், எவ்வளவு பளபளப்பா இருந்தாலும் அது ஒரு வேளை என்ற அளவுக்கு மாத்திரம் உனக்கு இன்பத்தை கொடுக்கும். அந்த ஒரு வேளை, அந்த ஒரு சுகத்துக்காக, ஒரு சிற்றின்பத்திற்காக ஜீவகாலம் எல்லாம் உன்னை நடத்த போகிறவரை நீ இழக்கத்தான் போகிறாயா? பழைய பாட்டு ஒன்று, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணு மாணிக்கம், மண்ணு பெருசா மாணிக்கம் பெருசா? மாணிக்கம் தானே பெருசு. ஆனா அந்த மண்ணுக்காக நான் மாணிக்கத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுடக்கூடாது. ஏசா ஒரு தோல்வியின் சின்னம். 5வது பீலையா ஒரு தோல்வியின் சின்னம். கர்த்தருடைய தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணியிருந்தார். கர்த்தர் அவனோடு பேசினார், இவன் அவனோடு பேசினார். எவ்வளவு நிலையில் இருந்தான். ஆனால் அநீதியின் கூலிக்காக, பணத்துக்காக, லஞ்சத்துக்காக, சோத்திரம், அவன் இயேசுவை விட்டுவிட்டான். சத்துருக்களோடு இணைந்தான். தேவனோடு இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை சாத்தானோடு கூட்டு இருந்து சாத்தானுக்கு ஏத்தமா செய்யலாம். இதுல யூதாஸ் என்கிற மனுஷனை கூட சேர்த்துக்கலாம். அநேகருடைய வாழ்க்கையில இயேசுவில இருந்து ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையா இருந்து சபைக்கும் தேவனுக்கும் உதவியா இருக்கிறதுக்கு பதிலா இன்னைக்கு உலகத்துக்கும் உலக சிற்பத்துக்கு உதவியா இருக்கிறியே. இவர் தோல்வி அடைந்த மனுஷன். சிம்சோன் ஒரு தோல்வியின் சின்னம். நான் முடிக்க போறேன். சிம்சோன் ஒரு தோல்வியின் சின்னம். ஐயோ, அவனுக்கு தேவன் பலத்த ஆவியை கொடுத்திருந்தா, அவன் சோத்திரம் ஏசப்பான்னு சொன்னா போதும், வானத்திலிருந்து பலமா ஆண்டவர் இறங்கி வருவார். சிங்கங்கள் கூட அவனுக்கு முன்னாடி நிற்க முடியாது. அவ்வளவு பெரிய வல்லமையும் பராக்கிரமத்தையும் கையில வச்சிருந்து தேவனுக்காக ஒரு பெரிய ஊழியத்தை இன்னும் பல வருஷமா செஞ்சிருக்கலாம். இன்னும் அவனுக்காக வேதத்தில் பல பக்கங்கள் ஒதுக்கப்பட இருந்தன. அவனோ ஆகாதவனாய் தள்ளப்பட்டு வேதத்தில் நீண்ட இடம் பெறாதபடி, அவன் வேதத்தில் நீண்ட இடம் பெறாதபடி அவன் வாழ்க்கை பாதியிலே முடிந்து போய்விட்டது. பரிதாபகரமாய் சொன்னான், என் ஜீவன் இந்த பெலிஸ்தியரோட போகட்டும். தோல்வி அடைந்த மனுஷன். அநேகரை குறித்த ஆண்டவர் பெரிய விதமாய் செய்ய நினைக்கிறார். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த நிலைமை இல்லை. அடுத்தது ஏலி ஒரு தோல்வியின் சின்னம். He is a pastor, ஒரு ஆசாரியன். ஆசாரியனா இருந்து சோத்திரம், வெக்கக்கேடு, பிள்ளை ஒழுங்கா வளர்க்கல, சோத்திரம், பிள்ளைங்கெல்லாம் துன்மார்க்கமா நடந்துச்சு, தட்டி கேட்கல. ஏலி வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல. அவன் காலத்தில் தேவ வசனம் அபூர்வமாக இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் ஏலிய நாட்கள் இல்லை. ஏலி ஒருவேளை பரிசுத்தவனாய் இருந்திருந்தால்
அவன் குடும்பம் தொடர் ஊழியம் செய்திருக்க கூடும். ஆனால் ஏலி அதற்கு தகுதி இல்லாதனாலே பிடரி முழுந்து அந்த கணவன் செத்தான். அவன் பின்னாடி அவனுடைய பிள்ளைகளை செத்தாங்க, மருமகளை செத்தா. மகிமை இஸ்ரவேலை விட்டு அகன்று போயிற்று. டோட்டலி டிஃபீட்டட் மேன். அவன் குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசாரிய ஊழியம் சாமுவேலின் கை மாறிற்று. பாத்தீங்களா, தோல்வியின் சின்னம். உன்னை கொண்டு செய்யணும்னு நினைச்சிருப்பார் ஆண்டவர். நீ தகுதியால வேற ஒரு கையில் ஆண்டவர் கொடுத்துருவார், நீ வெட்கப்படுவாய். ஆகவே தயவு செய்து ஆராதிக்கிறது தேவ பிள்ளை பேர் பெறுதல், அது பாஸ்டா இருக்கட்டும், அது மூப்பரா இருக்கட்டும், அது முதிர்ந்த விசுவாசியா இருக்கட்டும், அது இப்ப வந்தது யாரா இருக்கட்டும், எனிபடி தேவனுக்கு பிரியமா நடக்கிறவர்ல அவர் தொடர்ந்து உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நிலையில நம்ம தோக்கவே கூட. ஆமென், ஹல்லேலூயா. கடைசியோட முடிய சொல்றேன், சவுல் ஒரு தோல்வியின் மனுஷன். ஆண்டவர் படைத்த முதல் மனுஷன் தோல்வியின் மனுஷன். ஆண்டவர் இஸ்ரவேல்ல உண்டாக்கின முதல் ராஜா சவுல், அவன் ஒரு தோல்வியின் மனுஷன். ஏங்க, அவனை பெரிய டாடா பிர்லாவா? ராஜ பரம்பரையிலிருந்து ராஜா அபிஷேகம் வந்துச்சா? கழுதையை தேடி வந்த கழுதாவன், அப்பாவுடைய கழுதையை தேடி ஊர் தேடி வந்தான். அவன் எவ்வளவு பெரிய கஞ்ச பிசினாரியா பண்ணி வச்சுப்பாரு. கழுதையை தேடி வந்தவனுக்கு ராஜாபிஷேகம் தேடி வந்துச்சு. தேவன் கிருபையால அவனை ராஜாவை உயர்த்தினார். அவர் ராஜா ஆவறதுக்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை. அவர் ராஜ பரம்பரை சேர்ந்தவன் இல்லை. தேவ கிருபை அடிப்படையில் ராஜாபிஷேகம் தேடி வந்துச்சு. ராஜாபிஷேகம் தேடி வந்தவனுக்கு கொழுப்பு விட்ட ஓட்டிச்சு. பைபிள் சொல்லுகிறது, கீழ்ப்படியாமல் போனான், கர்த்தர் சொல்றதை செய்யவில்லை, தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினான். இது எப்படிப்பட்ட பத்தியா? ஜெயம் கொடுத்தது யாருங்க? அத்தமா சொல்லி ஜெயம் கொடுத்தது யாருங்க? அவனுக்கு ராஜாபிஷேகத்துக்கு அவனுக்கு தகுதி உண்டா? தகுதி இல்லாதவனுக்கு தகுதியான ஒன்றை கொடுத்த. ஆனா அவனோ தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை. நிறைய பேர் அப்படிதான். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம், நம்ம மறைவோம், கர்த்தரை மேன்மைப்படுத்துவோன்ற ஒரு சிந்தை எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா ஊழியம் மகிமையா இருக்கும். எல்லாருக்கும் தன்னை காட்டணும், தான் பேர் வரணும், தனக்கு மைக் இருக்கணும், தனக்கு பாட வாய்ப்பு கொடுக்கணும், தனக்கு எல்லாம் செய்யணும், தன்னை முதன்மைப்படுத்தணும். அழகோ, நீங்க முதன்மையா இருப்பது தப்பல்ல, முதன்மையா இருக்க விரும்புவது தப்பு. தேவன் கிருபையினால முதன்மைப்படுத்தும் போது முதன்மையா யாரும் உன்னை தடுக்க போறா? ஆனால் நான் முதன்மையா இருப்பேன். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, வெக்கக்கேடு. ஏதோ ஒரு ஒரு டிவிஷனல் ஒரு இது நடந்தது, ஒரு சின்ன ஏதோ ஒரு நிர்வாகம், அதுக்கு ஒரு தலைவரா அவரை போட்டு அவர் சொல்ல, சோத்திரப்பா, இந்த தலைவர் அபிஷேகத்துக்காக 40 நாள் நான் உபவாசம் இருந்து பெறுகிறேன். இல்லைங்க, இந்த தலைவர் போஸ்ட் வரதுக்கு அவர் எத்தனை நாள் உபவாசம் இருந்தாரா? எல்லாம் சீப்பஸ்ட நிலையில இருக்கிறான் பாருங்க. அப்படி வேண்டான் அரசியல்வாதிக்கு ஊழியக்காரன் சம்பந்தம் எல்லாம் போது. அப்படி இல்லை, நீ உண்மையா இருந்தா நீ வீட்டுல இருந்தா உனக்கு தேடி அது ஒரு கைதடி கத்திர சோதரிப்போம். கைதடி கத்திர குடிக்க மாட்டீங்களோ? கர்த்தர் உயர்த்தினார், அவரை உயர்த்துறான்னா இவன் தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை. எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஆண்டவரை பார்த்துக்கிட்ட, ஆண்டவரே ஏதோ ஒரு இடத்துல போனேன், பெரிய பெரிய சிலையா கோயில பிரம்மாண்டமா, சில இந்து கோயில்களில அப்படியே பிரம்மாண்டமா நிறுத்தி வச்சவே. அந்த பக்கம் போகும்போது எனக்கு ஒரு ஆசை, ஒரு சின்ன வருத்தம். ஆண்டவரை பார்த்து கேட்ட, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எனக்கு ஒரு சிலையை வைக்கலான்னு பர்மிஷன் கொடுத்திருந்தீங்கன்னா, இவங்க என்ன சிலை வைக்கிறாங்க? நாங்க பீச்சிலே வச்சிருப்போம், 200 அடிக்கு வச்சிருப்போம், ஒன்றும் கூட வச்சிருப்போம், என் சொத்தெல்லாம் வித்து கூட வச்சிருப்பேன். இல்ல, விசுவாசத்துல சொல்றேன், வித்தாச்சும் ஒரு சிலை வச்சிருப்பேன். வைக்க முடியாதா என்ன நம்முடைய ஆண்டவருக்கு? என்னை உயர்த்தினவருக்கு அவர் ஒரு பர்மிஷன் மாத்திரம் கொடுத்துருக்கோம். எனக்கு சிலை வைக்கலான்னு ஒரு பர்மிஷன் போட்டு தச்ச சின்னதாக்கி சிலையை பெருசாக்கிட்டு போனாங்க. அல்லேலூயா. அந்த சிலையை வைக்கிறதுக்காக சீலிங்க கூட நாங்கள் இன்னும் கூட உயர்த்திருப்போம். என்ன 18 அடி, இன்னும் 18 அடி ஏற்று வெப்பம் பெருசான்னு சொல்லி எங்களுக்கு என்ன இப்படி ஏசுனாரு பிள்ளை வச்சு எங்களை வைக்க தெரியாதா? இங்க சிலையே இல்லை, இது ஒரு சர்ச்சாவே எங்களுக்கு தெரியல. கேடு கட்ட மாநிலரை கேளுங்கள், இதை எங்களுக்கு சிலை வைக்க தெரியாதா என்ன? பணம் இல்லையா? பணம் இல்லாட்டாலும் கலெக்ஷன் பண்ணி வச்சிட மாட்டோம். எதுக்கோ தண்டுறோம் காசை, டொனேஷன் என்னதான் பண்ணி எங்க ஆண்டவர் சிலை வைக்கணுங்க, கொடுங்க. தங்கத்தினாலே வைப்பேன் எங்க ஆண்டவர், பாத்திரர் அவர் அதற்கு. அல்லேலூயா. கூடவே ஒரு போட்டா பிரிண்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கணும். அப்படியே டிட்டாவா நாங்க அதை அப்படியே செஞ்சிருப்போம். சோத்திரம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. என் ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்கலன்றதுக்காக நாங்க வைக்கல. இல்லாட்டினா எங்க ஆண்டவருக்கு நாங்க அப்படி வச்சிருப்போம். கை தட்டி கட்டளை சோதரிக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா எங்க ஆண்டவர் எவ்வளோ 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 பெரிய அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. செஞ்சாலும் செய்யல நமக்கு. சோத்திரம். இன்னைக்கு
இயேசுன்னா யாருன்னே நமக்கு தெரியல, ரசிக்கப்பட்டே எல்லாம் வச்சுக்க, எங்கேயாவது உமனா கொண்ட மாதிரி உட்காந்துருக்க வேண்டியதுதான். எங்கேயாவது உட்காந்துருப்பேன் இந்த நேரத்தில். இங்கே இருக்கிற அப்பா ஆளுங்க அப்படின்ற கேஸ் நிறைய பேர் இருக்கு. தண்ணி அடிச்சு போதா கொசு போதான்னு தெரியாமல் கடந்திருப்போம். அப்புறம் ரோட்டில் நின்று அவரால் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த ஒரு ஊழியம் பண்ணியிருப்பாங்க சிலவங்க. சிலது இன்னைக்கு தலைவர் படம் வருது சினிமா தேட்டர், அப்படி ஓடி இருக்கும். எங்கெங்கோ பாவத்தில் விழுந்திருப்போம். இங்கே இருக்கிற அம்மா பாருங்க, டோலுக்கு டக்கா டலுக்குன்னு போட்டுக்கிட்டு இப்பிக்கிட்டு அப்பிக்கிட்டு எப்படியோ பாவத்தில் நனைஞ்சு போயிருப்போம். இன்னைக்கு என்ன ஷோக்கா அழகா மூஞ்சிகளை எவ்வளோ தெளிவாக இருப்பாங்க. ரசிக்கப்படாமலே மூஞ்சி இப்படி இருந்துதான் நமக்கு. எந்த பியூட்டி பார்லர் போனால் இந்த கலை வரல. இயேசுநாள் வந்ததுக்கு அப்புறம் தான் கலையும் கொடுத்தாரு, அழகையும். சார் நான் கேட்குறேன், கோயில் வரதுக்கு இப்போ ட்ரெஸ் பண்ணதான் உங்களுக்கு தெரியுமா? உங்களை எவன் மதிச்சா? இதோ போது பாரு ஒன்று தான் சொன்னாங்க. அப்படித்தான் நம்ம ட்ரெஸ்ஸும் கோலம் இருந்தது. அன்றாயிரத்தில் போட்டுட்டு இருந்தோம், கிழிஞ்சு போனதான போட்டுட்டு இருந்தோம், ஒட்டு வச்சதை போட்டுருந்தோம். இன்னைக்கு என்னென்னமா பேக், ஆஸ்திரேலியா பேக் தொங்குது, பிரான்ஸ் பேக் தொங்குது, சவுதி அரேபியா பேக் தொங்குது, அந்த பக்கம் சிங்கப்பூர் பேக் தொங்குது, அந்த பக்கம் இன்னும் யார் இருக்கா? நமக்கு தான் யாரும் ஒரு பேக் தர மாட்டேன். ஊழியக்காரன் நல்லா ஸ்டைலாக இருக்கு கொடுக்கலாம்ல, அதுதான் கொடுக்க மாட்டோம். இந்த செய்தி வழியாக அதையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். சரி, ஆக நீங்க தான் நல்லா இருக்கணும் தான் நான் விரும்புறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைய எப்படி ஆண்டவர் அழகுபடுத்திருக்கிறார். ட்ரெஸ்ஸை மாத்தினாரு, உடைய மாத்தினாரு, வாழ்க்கையே மாத்தினாரு, உள்ளத்தை மாத்தினாரு, எண்ணத்தை மாத்தினாரு. வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷப்படுத்தி வச்சிருக்கிறார். உலகத்துல வெளியே போன சந்தோஷம் கிடைக்குமா? இந்த இயேசுவுக்கு எவ்வளவு வேணாலும் செய்யலாம். கைதட்டி கத்தரி. ஆனா அந்த அந்த பாடா போன அந்த சவுலு தனக்குன்னு ஒரு ஜெயஸ்தம்பத்தை என்ன செஞ்சான்? நாட்டி ரொம்ப காலம் வாழ்ந்தானா, சீட்டு கிழிச்சுட்டார்ல ஆண்டவரு. ஒரு தோல்வியின் சின்னம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும், நீங்க இப்ப இந்த செய்தி வழியா அமர்த்தப்படுதுமா, ஆண்டவரே நான் இப்போது வாசிக்கப்பட்ட இவர்களை போல தோல்வியின் சின்னம் உள்ளவனாய் இல்லாதபடி என்னை ஒரு ஜெயமுள்ளவனாய் மாற்றும். எல்லாரும் எழுந்து நிற்பமாக இயேசுவை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு இயேசு உங்களுக்கு பிரமிப்பு உண்டாகும்படி உங்கள் வாழ்க்கையில இயேசு குறுக்கிடுவாராக. உங்கள் வாழ்க்கையில பிரமிப்பு உண்டாகும்படி இயேசு ஒரு அற்புதத்தை செய்வாராக. உங்கள் வாழ்க்கையில ஒரு ஜெய ஜீவியத்தை இயேசு கட்டளிடுவாராக. ப்ளீஸ் ஆல் ஆஃப் us stand up. எல்லாரும் எழுந்து நிற்போம். Praise the Lord. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தோல்வியின் சின்னங்கள் என்கிற தலைப்பிலே ஆண்டவரே மெசோத்தரிக்கிற ஆண்டவரே, நீர் பேசின ஆண்டவரே, எங்களை எச்சரித்த உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பேதுரு ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டான் ஆண்டவரே, ஆனாலும் ஒரு மீன் கூட அகப்படலை. அவன் வாழ்க்கையில் ஒரு தோல்வி உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி பிரயாசப்படவில்லை என்றால், நாங்கள் உமக்குள்ளே அந்த காரியத்தை செய்யவில்லை என்றால், எங்கள் வாழ்க்கை ஒரு தோல்வியான வாழ்க்கையாய் மாறும் என்று எங்களோடு நீர் சொன்ன ஆண்டவரே, அந்த வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே எசப்பா, சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவனுடைய மதியினத்தினாலே, அவனுடைய சிற்றின்பங்களினாலே ஒரு தோல்வியின் மனிதனாக ஆண்டவரே சோத்திருக்கிற எங்களுக்கு முன்பாக எச்சரிப்பாக வைத்திருக்கிறீர் என்று சொல்லி நீர் பேசின வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படி சில காரியங்களை எங்களோடு கூட பேசுனீங்களா ஆண்டவரே. எசப்பா, நாங்களும் ஒரு தோல்வியின் சின்னமாக, தோல்வியின் மனிதர்களாக, தோல்வியின் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, காரியத்தை உடையவர்களாய் நாங்கள் இல்லாதபடிக்கு ஜெயம் எடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே லோத்துவின் மனைவியை பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு தோல்வியின் சின்னமாக ஆண்டவரே வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே, திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறினால் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தோல்வியின் சின்னங்களாய் நாங்கள் இராதபடிக்கு வெற்றி பெற்றவர்களாக, ஜெயங்கொண்டவர்களாக, ஆண்டவரை வெற்றி சிறக்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றும்படியாய் செபிக்கிறேன். எசப்பா, தோல்வியோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தோல்வி மாறி ஒரு பெரிய ஜெயம் அவர்கள் வாழ்வில் உண்டாக, இந்த கால வேளையில், இந்த புதிய நாளிலே ஒரு புதிய ஜெயம், புதிய வெற்றி அவர்களுக்கு உண்டாயிருக்க உதவி செய்யும். தோல்வி எல்லாம் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தில்.
ஜெயம் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா சோத்துகிற பின் திரும்புகிறவர்களாக இருந்தால் நாங்கள் தோல்வியின் மனிதர்கள். சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுத்தால் நாங்கள் தோல்வியின் மனிதர்கள். உம்முடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் பிரயாசப்படவில்லை என்றால் நாங்கள் தோல்வியின் மனிதர்கள் என்று எங்களோடு பேசின வசனங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து எச்சரிப்படைந்து ஜெயம் பெற்றவர்களாய் நானும் என் சபை மக்களும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் அப்படி மாற்றும். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய மைக்க சிநேகம், வேண்டத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்று சதா நாட்களும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.